Hi friends, welcome back to Spicy Tip channel. இன்னைக்கு நம்ம Spicy Tip channelல ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போறோம். மைசூர் ரசம் ரெசிபி. ரசத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எலுமிச்சப்பழ ரசம், பைனாப்பிள் ரசம், நெல்லிக்காய் ரசம், பூண்டு ரசம். அதுல இதுவும் ஒரு டைப் மைசூர் ரசம். இது மைசூர்ல ரொம்ப ஃபேமஸ் இது. இதுக்கு வந்து ஒரு பவுடர் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணி தான் இந்த ரசம் பண்ண போகிறோம். இந்த ரசம் வந்து சுட சுட சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம், அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம். இதில் பருப்பெல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. இந்த ரசத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லணும். இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை ஒரு அப்பளம் இருந்தாலே போகிறோம். ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம். 4-5 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். அப்புறம் ரசத்துக்கு ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிக்கணும், ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி ஊற வச்சுக்கணும், 1 கப் துவரம் பருப்பு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கணும், பெருங்காய பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக வெல்லம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய், கடுகு, 2 வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த தனியா, மிளகா, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். சீரகத்தை மாத்திரம் கொஞ்சம் கடைசியில் போட்டு வறுத்துக்கலாம், ஏன்னா அது முதல்லையே போட்டால் தீஞ்சிரும். ஸோ அதை லாஸ்ட்டில் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும் போது அப்போ போட்டால் போகிறோம். இப்போ இது நல்லா எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுக்கணும். இந்த வறுக்கும் போதே ஒரு நல்ல மணம் வரும், நல்ல ஒரு ஃப்ளேவரு, வீடே மணக்கும். இந்த தனியா, மிளகா இது எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சு அப்புறமா தான் நம்ம ரசத்தில் ஆட் பண்ண போகிறோம். இதுலேயே வந்து சீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு அந்த தேங்காய் வந்து பொன்னிறமாக மாறுற அளவுக்கு பொறுமையாக வறுக்கணும். இப்போ சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம். சீரகம் போட்ட உடனே கொஞ்சம் படபடன்னு வெடிக்கும். பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் திருவலும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஓரளவுக்கு ப்ரௌனாக கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் இந்த ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வறுந்த உடனே ஆற வச்சிடலாம். அப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி விட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கலாம். அப்புறம் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் வெல்லம் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காய பொடி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெல்லம் டேஸ்ட் பிடிக்காதவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதில் மைசூர் ரசத்தில் ஆக்சுவல் ரெசிபி வந்து மைசூர் ரசத்தில் வெல்லம் போடணும். இப்போ இதிலே மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக மசிக்கிற அளவுக்கு சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வேக விடணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற சாமான்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கிட்டால் தான் நல்ல டேஸ்டியான ரசம் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு தக்காளி.
இது வந்து கொஞ்சம் கரண்டியாலேயே நல்லா மசிக்கிற அளவுக்கு சாஃப்ட் ஆகணும் தக்காளி. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பு இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி புளியெல்லாம் நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பருப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியில் பாதி எப்போ போட்டுக்கலாம், மிச்சத்தை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கம்மியாக குவான்டிட்டி ரசம் வேணும்னா இப்போ நான் சொன்ன சாமான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரசத்தை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா கொஞ்சம் பொங்கி வரும். அதுக்குள்ளே இதுலேயே நம்ம ரசப்பொடியும் ஆட் பண்ணிடணும். ரசப்பொடியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொங்க விடணும். அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அது பொங்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போடும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இந்த எண்ணெயெல்லாம் தெறிக்கும் போது இந்த ஃப்ளேம் ஆனில் இருந்ததுன்னா டக்குன்னு தீ மேலே வரும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இதுலேயே மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா நான் ஏன் முதல்ல போடலன்னா அது வந்து நெடியாக அடிக்கும். ஸோ அதனால இப்போ லாஸ்ட்டில் போட்டிங்கனாலே அந்த சூடுலேயே அது நல்லா வருந்துடும். அதுதான் நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரசம் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம தாளிச்சிருக்கிறத அது மேலே கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். இந்த அட்டகாசமான ரசம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.